வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை பொருளாதார நோக்கம் என காண்பிக்க ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா புலனாய்வு பிரிவுகள் முயற்சி. ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுகளும் ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவுகளும் இணைந்து தமிழர்களை மிக தந்திரமாக பொருளாதார நோக்கமுடைய புகலிட கோரிக்கையாளர்கள் என காண்பிக்க ராஜதந்திர மட்டத்திலும் உள்ளூர் மட்டத்திலும் மிக பெரும் நடவடிக்கையை செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய அரசுகள் தொடர்ந்து அகதிகள் விடயத்தில் அநாகரிகமான முறைகளில் 1951 ஆண்டு ஜெனீவா அகதிகள் உடன்படிக்கைக்கு எதிராக செயல்படுகின்றது. இன்றைய ஆஸ்திரேலிய பிரதமர் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவை ஆண்ட பிரதமர்கள் அனைவரும் அகதிகள் விடயத்தில் கடும் போக்கையை பின்பற்றி வந்திருக்கின்றனர். அண்மையில் நடந்த 41 அகதிகள் கையளிப்பு மிக பெரும் புலனாய்வு பின்னணியோடு இடம்பெற்றது. அகதிகளை நாடு கடத்தும் சாதாரண கடத்தல்காரர் நோக்கம் பணம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த படகில் பயணித்தவர்களிடம் அதிகம் பேரிடம் முற்பணம் பெற்றுக் கொள்ளவில்லை. பணத்தொகையை பேசியபடி சென்று சேர்ந்ததும் கொடுக்க வேண்டும் என்று சரியான நிபந்தனைகள் விதித்து சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்களிடமோ அல்லது வேறு வழிகளிலோ பணத்தை கரிசனையோடு பெறும் திட்டங்களும் இருக்கவில்லை. கடல் பயணத்தின் போது திட்டம் நியூசிலாந்தை சென்றடைவதே. அப்படியாகி பயணப்பாதை இலங்கை தீவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் மேற்கு அகுஸ்டா நகரின் கடற்பரப்பை நோக்கி பயணித்திருக்க வேண்டும். அப்படியாக ஆகக்கூடிய கோக்கோஸ் தீவு அருகில் இருக்கும் தீவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நியூசிலாந்தை சென்றடைய திட்டம் போட்டவர்கள் வீணாக 2000 மைல் தூரத்தை வீணடித்து கிறிஸ்துமஸ் தீவை அண்டி பயணிக்க விரும்பியதன் காரணம் அவர்கள் கைது செய்யப்பட்ட இடமாக கூறப்படும் இடம் அனைத்தும் பொருத்தமற்ற பகுதியாய் காட்டப்படுகின்றது. கடல் பயணம் என்பது சிறு தூரம் சென்றதும் அனுபவம் இல்லாத கடல் பயணம் என்றால் விரைவாக தப்புவதற்கு இடம் தேடியிருப்பார்கள். அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் சென்றவர்கள் நாயை கூட கூட்டி போகும் அளவுக்கு சொகுசான பயணம் என்பதை சாதாரண அகதிகள் போகும் படகை விட நிரூபித்து நிற்கின்றது. இந்த சமுத்திரத்தில் நின்று, அதுவும் இந்தோனேசியாவை அண்டிய கடல் பரப்பில் நின்று நியூசிலாந்து அரசிடம் செய்மதி தொலைத்தொடர்பு மூலம் உதவி கோரியதன் பின்னணி என்ன? உதாரணமாக கூறினால், யாழ்ப்பாணத்தில் ஒருவருக்கு மாரடைப்பு என்றால் லண்டனில் இருந்து வைத்தியர் வந்து வைத்தியம் செய்யும் வரை காவல் இருப்பதை போன்றது. அதில் கடல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் ஸ்ரீலங்கா அரசின் ரகசிய படைப்பிரிவு உறுப்பினர் செல்ல வேண்டிய காரணம் என்ன? சிங்களவர்களுக்கு ஆகக்கூடியது நடுநிலையாக எழுதும் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் என்ன பிரச்சனை ஸ்ரீலங்காவில் இருந்து வேறு நாடுகளுக்கு அகதியாக போக இருக்கிறது? ஆஸ்திரேலிய அரசால் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவிடம் கையளிக்கப்பட்டவர்கள் பேட்டிகள் கொடுக்கும் போது என்ன காரணத்துக்காய் பொருளாதார நோக்கங்களுக்கே போனோம் என்று பல இடங்களில் வலியுறுத்த வேண்டும். தமிழர்கள் என்றால் என்ன காரணத்துக்காய் போயிருப்பார்கள் என்பது ரகசியமானது இல்லை. அவர்கள் இலங்கை தீவில் பிறந்த வெளி சிறையில் வாழ்கின்றார்கள் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் நன்கு தெரியும். ஆஸ்திரேலிய பிரதமர் தொடக்கம் சாதாரண ஆஸ்திரேலிய அதிகாரிகள், ஊடகங்கள் என அனைத்தும் பொருளாதார நோக்கம் கொண்ட அகதிகள் என்பதை காண்பிக்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தனர் என்பது கேள்வியாக உள்ளது. அதற்குள் வேறு தமிழ் ஊடகங்கள் சும்மாவா இருக்கும்? அப்படியே மொழிமாற்றம் செய்து அவர்கள் செய்தியை பிரசுரித்து சாதனை வேறு படைத்து விட்டார்கள். அதில் முக்கிய விடயம் வளமைக்கு மாறாக இளம் வயது பயணிகளின் தொகை அதிகமாக இருப்பதை கவனிக்க முடியும். இது எல்லாம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஸ்ரீலங்கா அரசு கடந்த காலங்களில் தந்த முகவர்கள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தமிழர்களை கடத்தி இன அழிப்பு செய்து வந்தது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசுக்கு தமிழர்களின் அதிக வரவு அவர்களின் குடிவரவு கொள்கைக்கு அதிகமாக காணப்பட அதற்கான தீர்வை அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய தேவை நிமித்தம் ஸ்ரீலங்காவின் காலில் விழுவதே சிறந்தது என்று கருதி விழுந்தது. ஸ்ரீலங்கா அரசின் காலில் விழுந்து உருவாக்கிய சுயநல நட்பை வளர்க்கவே ஸ்ரீலங்கா அரசின் மனித உரிமை மீறல் எல்லாவற்றையும் மூடிமறைக்க ஸ்ரீலங்கா அரசுக்கு உதவ முன்வந்தது ஆஸ்திரேலியா. அது மட்டுமில்லை, கடல் கண்காணிப்பு யுத்த கப்பல், பண உதவிகள் என கொடுத்து தனது இலக்கை அடைவதில் கரிசனை காட்டியது ஆஸ்திரேலிய அரசு. ஆனாலும் எங்காவது இவர்களுக்கு தெரியாமல் நபர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி செல்வதில் முயற்சிகள் எடுத்துதான் வந்தனர். ஆனாலும் ஸ்ரீலங்கா அரசு உலக நாடுகளை பணிய வைக்கத்தான் ஆஸ்திரேலிய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கண்ட வெற்றியின் மூலம் கிடைத்த தந்திரத்தை கைவிடுவதாக இல்லை. அதற்கு நல்ல உதாரணம் ஸ்ரீலங்கா அரசு செய்யும் போதைப் பொருள் மேற்குலக வியாபாரம். அது இன்னும் கைகூடவில்லை. காரணம், அது ஏற்றுமதி செய்யும் முன் ஸ்ரீலங்காவிலேயே சிக்கிவிடுவதனால். அப்படியான பின்னணியில் இது நியூசிலாந்தை அடிபணிய செய்ய எடுக்கப்பட்ட முதல் முயற்சியாக கூட இருக்கலாம். இல்லையென்றால் ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவுகளும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுகளும் சேர்ந்து ஆஸ்திரேலியா சென்றுள்ள அகதிகளுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்த போடப்பட்ட திட்டமாக இருக்கலாம். அதற்கான ஆதாரங்களை மேல்கூறிய சம்பந்தம் இல்லாத போக்குவரத்து பாதையும் சென்று திரும்பியவர்களின் ஊடக பேட்டிகளும் காட்டி நிற்கும் செய்தியாக இருக்கிறது. ரகசியம் நிறைந்த பொது என்பதால் தான் மௌனம் நிறைந்த அறிக்கைகளை காணக்கூடிய நிலையை அவதானிக்க முடியும்.
பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து செல்லவில்லை என்று கூறவில்லை. அவர்களையும் திட்டம் போட்டவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் பகடைக்காயாக பாவித்துள்ளனர். அதில் முக்கிய விடயம் இளம் வயது பயணிகளின் தொகை அதிகமாக இருப்பது. இளம் வயது பயணிகள் தொகை பின்னணியை முழுமையாக புரிந்தால் சில ஒன்றிணைந்த புலனாய்வு நடவடிக்கை வெளிப்படும். இதுதான் முக்கிய செய்தியும் ஏமாற்று தந்திரமும். பொருளாதார நோக்கங்களுக்காய் செல்லும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் ஆபத்தான கடல் பயணத்தில் குழந்தைகளையும் கூட்டி சென்று ஆபத்தில் தள்ளுகின்றனர். அதனால் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறது. நாம் கடல் மூலம் வருகின்ற பொருளாதார நோக்கம் கொண்டவர்களை வரவேற்றால் அதிக பொருளாதார நோக்கம் கொண்டவர்கள் வருவார்கள். ஆனால் நாம் கடுமையான நடைமுறை மூலமே பொருளாதார நோக்கம் கொண்டவர்கள் வரவை கட்டுப்படுத்த முடியும். எமது கடுமையான நடவடிக்கைகளை எதிர்க்காமல் வாயை மூடி சும்மா இருங்கள் என சர்வதேசத்துக்கு செய்தியாக இது இருக்கிறது என்பது தெளிவாகின்றது. ஆனால் இதில் வேதனைகள் இருந்தாலும் ஒரு நன்மையும் தமிழர்களுக்கு ஆரோக்கியமான நிகழ்ச்சியும் எதிரிகள் உணராமல் தமிழர்களுக்கு வந்து சேர்க்கின்றது. அது ஆஸ்திரேலியாவுக்கு தமிழர்கள் செல்வது எம்மை நாம் இன அழிப்பு செய்வதை போன்றது. எமது இளைய சமூகம் புலம்பெயர்வதால் இன அழிவை எமது தேசங்களில் சந்திக்கின்றோம். எமது மக்களின் சனத்தொகை வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலையில் நாம் இப்போது இருக்கின்றோம். தமிழர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு அகதிகளாகவே செல்கின்றோம். ஆனால் நாம் அகதியானாலும் எமது தேசங்களிலேயே இருந்து எமது உயிரை துறந்தேனும் தமிழர் நிலப்பரப்பில் அந்நியர்களை குடியிருக்க விடாது தடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதனால் இப்படி இவர்கள் செய்வது எமக்கே நன்மையை கொடுக்கும். அது மட்டுமில்லை, இவற்றை பொருளாதார காரணம் என கூறி சில சிறு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த இந்த நாடுகள் வழங்கும் பணம் கூட எமக்கு லாபம்தான். தமிழர்கள் அனைவரும் இலங்கை தீவில் நமது நிலத்தில் திறந்த வெளி சிறைச்சாலையில் இருக்கின்றோம். ஆனால் நாம் அதிலிருந்து வெளியில் ஓடுவது மேலும் எமது இன இருப்பை ஆபத்தில் தள்ளும். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் இனப்பெருக்க வீதத்தை சரியாக வைத்திருக்க பல நடவடிக்கைகளை கையாண்டார்கள். ஆனால் இன்று அதற்கான சந்தர்ப்பம் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யாது எமது இளைய சமூகம் புலம்பெயர்வது ஆபத்தானது. இவர்கள் என்ன செய்தாலும் எமக்கு நன்மைதான் என்பதற்கு இதுவும் நல்ல சான்று. தமிழர்கள் பிரச்சனை இட்டு போகாமல் இவர்களாகவே புதுப்பித்து விடுகின்றனர். இதை செய்ய யோசனை கொடுத்த ஆசாமிக்கு 1000 நன்றிகள். தமிழ் இளைய சமூகம் சாதனையில் தடம் பதிக்கின்றது. சாதி வேற்றுமைகளை தூக்கி எறிந்து திருமண துணையை தேர்வு செய்யும் இளைய தமிழ் தலைமுறைகள். தமிழர்களின் வீழ்ச்சி சாதி என்ற கொடிய வடிவம் உட்புகுந்தான்றே ஆரம்பித்தது. தமிழர்களின் பலம் சாதி என்ற கொடிய சிந்தனைகள் மூலம் சிதறடிக்கப்பட்டு சின்ன பின்னமாகிக் கொண்டு இருந்துள்ளது. ஆனால் இன்று இவற்றுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதை போல் தமிழர்களின் இளைய சமூகங்கள் தமிழகம், தமிழீழம், புலம்பெயர் தேசம் என அனைத்திலும் சாதி வேற்றுமை என்பதை பற்றி சிந்திக்காது தமிழ் துணையை தேடும் துணிச்சல் மிக்க காரியங்களை செய்து வருகின்றனர். இன்று வீட்டுக்கு ஒருவராவது சாதி வேற்றுமை பாராது துணையை தேடிக்கொள்வதை பரவலாக காணக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்கு எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சமூக சீரழிவும் ஒரு முக்கிய காரணம். அவர்கள் தமிழர்களை அழிக்க செய்ததில் தமிழர்களுக்கு அவ்வப்போது நன்மையும் நடந்து விடுகின்றது. அதில் இதுவும் ஒன்று. முகநூல் காதல் தொடக்கம் கை தொலைபேசிகள் வரைக்கும் கொடுத்த ஊக்கமும் தமிழிலேயே சமூகத்தை மிக பெரிதாக மாற்றிவிட்டது. சாதி மாறி திருமணம் செய்வோரை அவர்களின் வீட்டு பெரியோர்களை ஏற்றுக்கொள்ள சிரமப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் வீடுகளில் இருக்கும் இளையோர்கள் கூட அவர்களுக்கு துணையாக இருந்து சாதி மாறி திருமணம் செய்ய உதவுவதை காண முடிகின்றது. இன்றே சாதிகள் பற்றி அலட்டிக் கொள்கின்றவர்கள் என்றால் உலக யதார்த்தம் புரியாத சமூக அறிவு குறைந்த பிற்போக்குத்தனமான சிலரே. புலம்பெயர் தேசங்களில் பெரியோர்களும் சாதி மாறி திருமணம் செய்வதற்கு உதவுகின்றனர். அவர்கள் தமிழனை திருமண துணையாய் தேர்வு செய்ய வேண்டும் என்று அவா கொள்கின்றார்கள். ஒழிய சாதி பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. மிக பெரும் தமிழ் கல்வியாளர்களும் பணம் படைத்தவர்களும் கூட புலம்பெயர் தேசங்களில் தனது குழந்தைகளை சாதி வேற்றுமை தாற்பயங்களை கூறியோ அல்லது அவர்களின் துணையை எந்த சாதியில் திருமணம் செய்ய வேண்டும் என்றோ வலியுறுத்துவதை காண முடிவதில்லை. அவர்கள் தமிழர் ஒருவரை தமது குழந்தை திருமணம் செய்தால் மகிழ்ச்சி என்ற சிந்தனையிலேயே இருப்பதை காண முடியும். ஆனால் சிலர்தான் இன்றும் சாதி பற்றிய மனநோயில் திரிகின்றனர். அவர்களுக்கு காலம் மறந்து கொடுத்து மாற்றிவிடும். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் மக்களுக்கு அஞ்சுவதால் மேற்குலகில் இருந்து வெளிநாட்டவர்களை விரட்டி அடிக்கப் போகின்றார்கள். உலக நாடுகளில் பலர் இன்று மிகவும் அச்சத்துடனேயே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் மக்களின் இனப்பெருக்கத்தை நோக்குகின்றனர். அதனால் மேற்குலகம் உட்பட பல நாடுகளில் அவர்களுக்கு எதிரான கொள்கையை வலுப்படுத்தும் அரசியல்சார் குழுக்கள் தொடக்கம் சமூக குழுக்கள் வரை உருவாகி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வலுவாக விதைத்து வருகின்றனர். ஏன் பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் கூட இந்த பின்னணியிலேயே இயங்குகின்றது. இப்படியான இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் மக்களுக்கு எதிரான கொள்கையை உடைய அரசியல்சார் கட்சிகள் தொடக்கம் குழுக்கள் வரைக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புகளை ஏற்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று உதவி வருகின்றனர்.
பொதுபல சேனா போன்ற அமைப்புக்கு இப்படியான குழுக்கள் கட்டாயம் உதவுவார்கள். பொதுபல சேனாவுக்கு வெளிநாட்டு உதவிகள் கட்டாயம் இருக்கும். இப்படியான அமைப்புகளை யார் உருவாக்குகின்றார்கள் என்றால் பலம் பொருந்திய நாடுகளே. அதற்கான காரணம் ஒன்றும் இருக்கிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் மக்களின் இனப்பெருக்க வளர்ச்சியால் உலக மக்கள் ஏன் அஞ்ச வேண்டும் என்று பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடிப்படையில் இன்றைய உலக வளர்ச்சிக்கு பொருந்தாத பல விடயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்பது உலக மக்களின் வாதம். அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. இஸ்லாமிய நாடுகளின் பெண்களின் கல்வி வீதமும் மற்ற மதங்களை பின்பற்றும் நாடுகளின் பெண்களின் கல்வி வீதமும் மிக பெரும் இடைவெளி இருக்கிறது. மற்ற மதங்களை பின்பற்றும் 10 பெண்களில் 8 பேர் கல்வியை கற்றால் இஸ்லாமிய பெண்கள் 3 கல்வியை கற்கின்றனர் என்பது உலக ஆய்வுகளின் முடிவு. அதேபோல் விஞ்ஞான ரீதியான உலக வளர்ச்சிக்கும் இஸ்லாம் தடையாக உள்ளது. உதாரணமாக கூறினால் பெண்களுக்கான கல்வி பெரிதும் மறுக்கப்படுவது. இஸ்லாமிய பெண்கள் கல்வியில் மட்டுமில்லை தனிப்பட்ட வாழ்விலும் மிக பெரும் சுய கௌரவத்தை இழந்தே வருகின்றனர். அதாவது இஸ்லாமிய பெண் தனது கணவன் வேறு திருமணம் செய்து தனது சுகங்களை அனுபவிக்கும் போது அந்த பெண் அவற்றை அனுமதித்து அதை ஏற்று வாழ வேண்டும் என்பது பல இடங்களில் கண்கூடான நியதியாக இருக்கிறது. அதை அவள் ஏற்றுக்கொள்ளும் போது அவளின் சுய கௌரவம் இழந்து போகின்றது. இதற்கு பணம் என்பதற்கு அப்பால் மனிதனின் தனிப்பட்ட உணர்வுகள் என்றும் ஆராயப்படுவதில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் வேறு நாடுகளின் ஆடவர்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் நாட்டு பெண்கள் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருப்பதற்கு காரணம் அந்த பெண்களின் உணர்வுகளை முழுமைப்படுத்தாது வேறு பெண்களை மனது செல்வதே. இப்படி அந்த பெண்களின் உணர்வுகளை அவர்கள் மதிக்கின்றார்களோ இல்லையோ அந்த பெண் இவற்றை மார்க்க நெறிமுறைகளை மதிக்க வேண்டும் என்று திணிக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இஸ்லாமிய பெண்கள் அணியும் உடைகளை இஸ்லாமிய பெண்களை விரும்பவில்லை என்பதை அவர்கள் பல இடங்களில் வலியுறுத்துவது காணப்படுகின்றது. இவை கூட இஸ்லாமிய மார்க்கத்தின் ஊடாக திணிக்கப்படும் ஒரு மரபு அன்றி கலாச்சார ரீதியாகவோ அல்லது சுய விருப்பத்தின் பேரிலோ பலது தெரிவாக அவளினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவற்றுக்கு 1000 மார்க்க ரீதியான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உலக மக்கள் இதை இன்றைய நவீன உலகிற்கு பொருந்தாத அச்சத்துடனேயே நோக்குகின்றனர். ஆணுக்கு இருக்கும் உரிமை பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் என்பது இன்றைய உலக மனித நேயத்தின் உச்சம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் அதற்கு தடையான ஒரு அழுத்தம் நிறைந்த மார்க்கமாக இருப்பது உலக மக்களுக்கு அச்சத்தை கொடுக்கின்றது. சிலர் உடனே கூறுவார்கள் இஸ்லாம் தான் பெண்களை சமமாக நோக்குகின்றது என்று. அவர்கள் வாதம் உலகில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புக்கு முற்றிலும் மாறுபட்டது. வேண்டுமென்றால் விவாதிக்கலாம். ஆனால் உலகில் எடுக்கப்பட்ட சாட்சிகள் இஸ்லாம் மார்க்கம் பெண்களின் வளர்ச்சி சுதந்திரத்துக்கு மிக பெரும் தடையாக உள்ளது. அதேபோல் இஸ்லாம் மார்க்கத்தின் பிற மதங்கள் மீதான வன்முறை தன்மைகள் ஆபத்தானவை. உதாரணமாக உலகில் பல மக்கள் கூறுவதை அன்றாடம் காண முடியும். 10 பிற மத மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்கள் நடுவில் வாழ முடியும். ஆனால் 10 இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களின் நடுவில் வாழ முடியாது என்று. அதற்கான உதாரணம் மேற்கு நாடுகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் நாடுகளும். மேற்கு நாட்டு மக்களின் சகிப்புத்தன்மை போற்றுதலுக்குரியது. எல்லா மதங்களையும் கூடிய அளவு பாகுபாடு காட்டாது மதித்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், செய்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் அது முடியாத காரியம். அவர்களுக்கு நோன்பு என்றால் கூட மற்றவர்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற ஒரு மனிதாபிமானம் இல்லாது மத மார்க்கத்தை விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ பிற மத மார்க்கத்தவர்கள் மீது திணிக்கின்றார்கள். இப்படி இஸ்லாமிய நாடுகளில் அருவருக்கத்தக்க பல விடயங்களை கூற முடியும். தமது மார்க்கத்தில் இருக்கும் விடயங்களில் விட்டுக் கொடுப்பு என்று இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவோர் செய்ய விரும்புவதில்லை. ஆனால் வேறு மதங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வன்முறையோடு போராடுகின்றனர். ஒரு விட்டுக் கொடுக்கும் அல்லது சகிப்பு தன்மையை கொண்டிராத மார்க்கம் என்றால் அது இன்றைய உலகில் இஸ்லாமை விட வேறு எதுவும் இல்லை என்றே பலரது வாதமும் நியாயமாக காணக்கூடிய நிலையும் இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளின் சட்டம் மற்ற மத மார்க்கத்துக்கு என்றும் விட்டுக் கொடுப்பு செய்ய தயாராக இருந்ததில்லை. ஆனால் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதை உலக மக்கள் அச்சத்துடன் நோக்குகின்றனர். இன்று உலகில் வளர்ந்து வரும் ஐக்கியமான மனித சமூக ஒழுங்குக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெரும் தடையாக இருக்கிறது என்று பிற மதங்களின் மார்க்கத்தை தழுவுவோர் வாதிடுகின்றனர். இஸ்லாம் மார்க்கம் உலகை ஐக்கியப்படுத்தாது வன்முறையையே தோற்றுவிக்கும் என்று உலகில் அமைதியை விரும்பும் சமூகம் கவலை கொள்கின்றது. இதில் உண்மைகள் இல்லாமல் இல்லை. அவர்கள் வாதம் சரியானதே. இப்படியான காரணங்கள் பலவுக்காகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் மக்களின் இனப்பெருக்கத்தை கண்டு பிற மத மார்க்கத்தை தழுவுகின்றவர்கள் அச்சத்துடன் நோக்குகின்றனர். இதுவே பல நாடுகளில் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்து போராடும் அமைப்புகள் தோற்றம் பெற்றிருக்க காரணமாக இருக்கிறது. இந்த அமைப்புகளின் பின்னால் பலம் பொருந்திய நாடுகளின் அரசுகள் இருக்கின்றன. அவர்கள் என்ன நோக்கத்துக்காய் இந்த அமைப்புகளை தோற்றுவித்தார்கள் என்று ஆராய்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைவாதம் ஆபத்தானது என்பது உலக அறிவுஜீவிகள் வாதம். அதை மென்மை போக்குடைய மற்ற மத மார்க்கத்தை போல் மாற்ற வேண்டும் என்றால் இப்படியான இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கங்களை தோற்றுவித்து அதனூடாக இஸ்லாமிய மார்க்கம் மீது அழுத்தங்களை பிரயோகித்து அவர்களை மென்மை போக்குடைய மார்க்கமாக மாற்றுவது. உதாரணமாக பிரான்ஸ் நாட்டில் இஸ்லாமிய பெண்கள் பொது இடங்களில் முகமூடிய உடைகளை அணிந்து செல்ல தடை. அப்படியான நடைமுறை வெளிப்பார்வைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை குறிவைத்து தாக்குதல் போன்று தெரிகின்றது. ஆனால் உலகில் இஸ்லாமிய மக்களை அதிகம் உள்வாங்கி
உள்வாங்கும் நாடு என்றால் அது பிரான்ஸ் நாடே அன்றி வேறு நாடுகள் இல்லை. அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மக்களை ஆபத்தானவர்கள் என்று அறிந்தால் இஸ்லாமிய மக்களை உள்வாங்காமல் வேறு மத மார்க்கத்தையுடைய மக்களை உள்வாங்கலாமே. அங்குதான் அவர்களின் உண்மையான கொள்கை வெளிப்படும். அவர்களின் நோக்கம் இஸ்லாமிய மார்க்க மக்களை நோகடிப்பதில்லை, அந்த மார்க்கத்தை அதிதீவிர தன்மையில் இருந்து செயலிழக்க செய்வது. இப்படியான காரணங்களை கூடித்தான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான அமைப்புகளை பலம் பொருந்திய நாடுகள் தோற்றுவித்துள்ளன. இதற்காகவே நாமும் அடிக்கடி இஸ்லாமிய தமிழர்களுக்கு கூறுவது, மதவாதியாக இருக்காமல் இனவாதியாக இருந்த 1000 பள்ளிவாசலை வேண்டுமென்றாலும் அமையுங்கள், மகிழ்ச்சியும் தமிழ் மக்களின் ஆதரவும் கிடைக்கும் என்று. அதேபோல் தமிழீழம் நாளை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் மக்கள் வாழும் நாடாக கூட மாறலாம், ஆனால் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று. மேற்குலகில் வாழ்கின்ற இஸ்லாமிய மார்க்க மக்களை அந்த நாடுகளின் இன விழுமியங்களை மதித்து வாழ வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமும். அதனாலேயே அவர்களின் 1000 கிறிஸ்தவ தேவாலயங்களை பள்ளிவாசலாக மாற்ற அவர்கள் குறை கூறவில்லை. மேற்குலக நாடுகளுக்கு மிக பெரும் முற்போக்கு சிந்தனை இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் விரும்புவது இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவும் தனது குடியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர்கள் பெரும் விட்டுக் கொடுப்புகளை செய்கின்றனர். அவர்கள் நாடுகளுக்கு செல்லும் இஸ்லாமியர்களை அவர்கள் குறைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நெடுநேரம் எடுக்காது. அவர்கள் தங்கள் பெரும் தன்மையை காட்டுகின்றனர். ஆனால் அதை எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் மக்கள் புரிகின்றார்கள் என்பதுதான் கேள்வி. ஆனால் மேற்குலகம் ஒன்றை சரியாக கணித்துவிட்டது. இப்படி புரியாமல் செல்கின்றவர்களுக்கு புரிய வைக்க சில நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகி விட்டனர். அதனாலேயே இஸ்லாமிய மார்க்கத்தின் அதிதீவிர அடிப்படைவாத கொள்கையை பரப்பும் நபர்களை அடையாளம் கண்டு அகற்றவும், அவர்கள் மீது தீவிரவாத பட்டம் சுமத்தி சிறையில் அடைப்பதனூடாக ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அதனூடாக மதவாத தீவிரவாத தன்மையை இல்லாத ஒழிப்பது என்று முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இது ஒருவித மிக பெரும் வன்முறையை தவிர்க்க உருவாக்கப்படும் சிறு வன்முறை. அதனால்தான் மேற்குலக ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. மேற்குலகில் இஸ்லாமிய அதிதீவிரவாத கொள்கை உடையோரை கைது செய்யப்படுகின்ற போது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைவாத தீவிரவாதத்தை அதிகரிக்கும் எனில் மேற்குலகம் சும்மா இருக்க மாட்டார்கள். இப்போது இருக்கின்ற இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்புகள் வலுப்பெற்று இஸ்லாமிய மக்களை மேற்குலக நாடுகளை விட்டு விரட்டி அடிக்கவும் இறுதியாக தயங்கப் போவதில்லை. இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மத மார்க்கங்களை சமூகங்களை மதித்து ஐக்கியமான உலக ஒழுங்குக்குள் இணையவில்லை என்றால் மேற்குலகின் முடிவுகளும் இறுதி தெரிவும் பாரதூரமானதாக இருக்கும். அதற்கான அறிகுறியே இன்று நடக்கும் அத்தனை இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எதிரான அமைப்புகளின் தோற்றுவிப்பு பின்னணியில் இருக்கும் காரணம். இஸ்லாமிய மார்க்கம் என்று ஐக்கியமான உலக ஒழுங்குக்குள் இணைகின்றதோ அன்றே பிரான்சையோ அல்லது அமெரிக்காவையோ ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றுவதில் கூட அவர்கள் பின்னிற்க போவது கிடையாது. ஒவ்வொரு மதங்களுக்கும் இந்த பூமியில் காலத்துக்கு காலம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நிரந்தரமானது. இது விஞ்ஞான ரீதியான விடை. ஒவ்வொரு காலப்பகுதிகளில் ஒவ்வொரு மதங்கள் தலை பொங்கும், அதன் பின் அது செயலிழக்கும். இது விஞ்ஞானத்தால் கண்டறியப்பட்ட ஆய்வின் முடிவு. உலக வளர்ச்சிக்கு இஸ்லாம் பொருந்தக்கூடிய மாற்றங்களை செய்ய முன்வர வேண்டும். இதுவே நவீன உலக ஒழுங்கில் மனித வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நாம் மதங்களின் அடிப்படை வாதத்தில் ஆரோக்கியமான மாற்றங்களை செய்ய முன்வராது இருப்போம் என்றால் உலகம் வன்முறையை நோக்கியே பயணிக்கும். உலகில் நாம் எல்லாவற்றையும் போட்டி போட்டு செய்தோம் என்றால் பூமி மிக பெரும் ஆபத்தை சந்திக்கும். இன்று உலக மக்களின் குடித்தொகைக்கு பூமியில் இருக்கும் வளங்கள் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. அதனால் செயற்கையான வளங்களை மனிதன் உருவாக்க தொடங்க அவை பூமியின் ஆயுள் காலத்தை சிறுக செய்கின்றது. இது நாம் அன்றாடம் கண்ணால் காணும் விடயம். பூமி என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான உயிர் வாழும் ஒரு குடிமனை. அதை நாம் எமது தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தி அழிப்போம் என்றால் அழிவு பூமிக்குத்தான். அதன் பின் நாம் அங்கு போய் குடியிருக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இன்றைய நவீன உலகின் விஞ்ஞான அறிவுசார் விடயங்களை நாம் கட்டாயம் ஏற்று நடக்க வேண்டும். விஞ்ஞானத்தை நாம் நிராகரிப்போம் என்றால் மனிதனின் உன்னத பிறப்பின் பயனே இல்லாமல் தான் போகும். விஞ்ஞானத்தையும் மதவாதங்களையும் ஒன்றிணைத்து குழம்பாமல் விஞ்ஞானத்தை வளர்ச்சியை நோக்கி நகர்த்த வேண்டும். இன்று நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் மாறி நிலாவுக்கு சென்று மனிதன் உண்ணும் காலத்தில் இருக்கின்றோம். மதங்களின் ஊடாக தோற்றுவிக்கப்பட்ட பல அடிப்படை வாதங்கள் இன்று விஞ்ஞானத்தால் பிழை என நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தில் 1000 நல்ல விடயங்கள் இருக்கின்றன, அதேபோல் தவறும் இருக்கின்றன. இதை நாம் உணர வேண்டும். இதில் உணர்ந்து கொள்ளும் பக்குவம் இருந்தாலே இன்றைய உலக ஐக்கியம் தலைப்போங்க உறுதுணையாக இருக்கும். பாரதூரமான அடிப்படைவாத கொள்கையை பள்ளிவாசல்களில் பிரசங்கம் செய்தால் அது ஆபத்தை தான் தோற்றுவிக்கும். பெருமையான சமூக இணக்கம் ஏற்படுத்தும் சிந்தனைகளை பள்ளிவாசல்களில் பிரசங்கம் செய்தால் எல்லோரும் நிம்மதியாகவும் இஸ்லாத்தை சகலரும் தாமாகவே உணர்ந்து நேசிக்கவும் தொடங்குவார்கள். கிறிஸ்தவம் அப்படியான பாதையில் செல்வதனால் தான் கிறிஸ்தவம் வேறு மத மார்க்கத்தை தழுவுகின்றவர்களின் அன்பை பெறுகின்றது. அதுதான் நவீன உலக ஒழுங்குக்கு பொருந்தக்கூடிய சிறப்பான ஒரு நடைமுறையும் கூட. உணர்வோம். வழிகாட்டி. சந்திரிகாவை மீண்டும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆக்கப் போகின்ற தமிழ் ஊடகங்கள்.
1994 ஆண்டு 5வது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற சந்திரிகா தன்னை ஒரு புதுமை பெண்ணாக காட்டி தமிழர்களை ஏமாற்ற முனைந்தார். அவரின் ஆட்சி காலத்தில் பல கொலைகள் தமிழர் பகுதிகளில் அரங்கேறின, பல காணாமல் போதல் அரங்கேறின. தமிழர் பகுதிகளுக்கான பொருளாதார தடை, மருந்து தடை, உணவு தடை என அனைத்தையும் அவரின் ஆட்சி காலத்திலேயே தமிழர் அதிகம் சந்தித்தார்கள். ஏன் அவரின் ஆட்சியில் இன்றைய நாளில் 19 வருடங்களுக்கு முன் நடந்ததுதான் நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்தில் தங்கியிருந்த மக்கள் மீது ஸ்ரீலங்கா வான்படை தாக்குதல். அதில் 147 அப்பாவி குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என கொல்லப்பட்டார்கள். உலகை ஏமாற்ற தண்டனை கொடுத்தது செம்மணியாக இருக்கலாம், ஆனால் அவரின் ஆட்சி காலத்தில் மறைக்கப்பட்ட செம்மணிகள் 1000 இருக்கின்றன. அவரின் ஆட்சி காலத்தில் மிக கொடூரமான ராணுவ நடவடிக்கைகள் பல அரங்கேறின. அவரின் ஆட்சி காலத்தில் விமான குண்டு வீச்சுகள் பல நிகழ்ந்தன. வழிபாட்டு தலங்கள் தொடக்கம் சிறுவர் பாடசாலை வரைக்கும் மக்களை நேரடியாக அளிக்கும் முனைப்புகளை குறைவில்லாது கையாண்ட ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களில் அவரும் ஒருவர். இப்படி அவரின் கட்டுப்பாட்டில் தமிழர்கள் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கதிர்காமரை வைத்து அவர் ஆடிய நாடகம் இன்று வரை ஸ்ரீலங்காவை ஆண்டு எவரும் செய்யவில்லை. அவ்வளவு சிறப்பாக செய்து உலகை மயக்கியவர். பின்களில் தமிழர்களோடு பேச முனைந்த காலத்தில் அதை எப்படியெல்லாம் சீரழிக்க வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்த நாயகி அவர். அன்று சந்திரிகாவை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று இதை மேற்குலகம் முனைவதை போல் காட்டிக் கொண்டதையும் மறப்பதற்கு இல்லை. ரணிலுடன் தமிழர் பேச்சுவார்த்தைகளில் வந்த முட்டுக்கட்டைகளுக்கு எல்லாம் சந்திரிகா தான் காரணமாக இருக்கிறார் என்று நோர்வே கூட ஒரு நாடகத்தை தமிழர்களுக்கு செய்து காட்டினார்கள். ஆனால் இன்று கதை அப்படி அல்ல. அதை சந்திரிகாவை மீண்டும் நாயகியாக கூட்டு நாடகம் போடுகின்றது சர்வதேசம். சர்வதேசத்தின் நாடகம் என்றால் தமிழ் ஊடகங்கள் தாமாகவே ஏதாவது பாத்திரத்தை ஏற்று நடிப்பார்கள். அதில் சந்திரிகாவை பற்றி எழுத பல ஊடகவியலாளர்களுக்கு விருப்பம் போல. முன்னைய காலத்தில் அவர் அழகான பெண் என்று ஒரு கருத்து நிலவியதனாலோ என்னவோ தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அவரில் ஒரு கண்தான். அவரின் செய்தியை இடக்கிடை படத்துடன் பிரசுரித்து மகிழ்ந்து கொள்கிறார்கள் தமிழ் ஊடகங்கள். அவரின் காலத்தில் எத்தனை பச்சை குழந்தைகளை கொன்றார் என்பதெல்லாம் அவரின் அழகில் மயங்கிய ஊடகவியலாளர்கள் மறந்துவிட்டார்கள் போலும். தமிழ் ஊடகங்கள் பலவுக்கு சந்திரிகா ஆட்சிக்கு வருவது விருப்பம் போல. மகிந்தவுக்கும் சந்திரிகாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு இழிவான செயலை தமிழர்களுக்கு இருவரும் செய்தவர்கள். தமிழர்களுக்கு நல்லவர்கள் என்றும் கண்ணுக்கு தெரிவதில்லை. கெட்டவர்களை தான் தூக்கி கோபுரத்தில் வைப்பார்கள். அப்படி வைப்பது போதாது என்று எல்லோரும் அவருக்கு அரோகரா போடுங்கள் என்று வேறு கூறுவார்கள். கொலைக்களமாக மாற்றப்பட்டுள்ள தமிழர் பகுதி. தமிழர் பகுதிகளில் தமிழர் அரசு ஆண்ட காலப்பகுதியில் கொலைகள், சமூக சீரழிவுகள் இல்லை என்ற நிலையிலேயே இருந்து வந்தது. இப்படியான சம்பவங்கள் ஆண்டுக்கு ஒன்றை காணுவதே அருது என்று கூறக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று எல்லாம் தலைக்கு. இப்போது ஒவ்வொரு நிமிடமும் இப்படியான பிரச்சனைகள் தமிழர் தேசம் எங்கும் பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன. வாழ்வெட்டு, குழு மோதல், சமூக சீரழிவு என்பது சாதாரண நிகழ்வாகிவிட்டது. தமிழீழ காவல்துறை கையாண்ட சிறப்பான திட்டங்கள் மக்களை பாதுகாப்பாகவும் சுமூகமான சூழ்நிலையிலும் வாழ வழி செய்திருந்தது. ஆனால் இன்று ஸ்ரீலங்கா காவல்துறையால் இவற்றில் 1% கூட எட்டிப்பிடிக்க முடியவில்லை. தமிழீழ காவல்துறை நிர்வாகம் செய்த காலத்தில் தமிழர் பகுதிகளில் உயிரிழப்பு ஏற்படுவது என்றால் ஸ்ரீலங்கா அரசின் விமான குண்டு வீச்சாலும் செல் தாக்குதலினாலுமே இருக்கும். ஆனால் இன்று விபத்துக்கள், குழுமோதல், இனம் தெரியாத மர்ம மரணங்கள், போதைப் பொருள் பாவனைகள், குடும்ப வன்முறைகள் இப்படியான சம்பவங்களின் ஊடாக அன்றாடம் மரணம் தமிழர்கள் பகுதி எங்கும் நடக்கின்றது. இதோடு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் பிரதிபலிப்பே அன்றி வேறெதும் இல்லை. இவற்றை ஊக்குவிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழர்கள் பகுதிகளில் மிக தந்திரமாக உருவாக்குகின்றனர். அவற்றினூடாக சமூக கட்டமைப்புகள் சீரழிந்து மக்களின் எண்ணங்களை திசை திருப்ப இவற்றை ஒரு ஆயுதமாக கையாளுகின்றனர். இப்படியான ஒரு உத்தியை பிரித்தானிய அரசு அயர்லாந்து போரின் போது கையாண்டார்கள். இதே போன்ற ஒரு வடிவத்தை அமெரிக்கா கருப்பின மக்களின் வளர்ச்சியை தடுக்க கையாண்டார்கள். இதே போன்ற ஒரு நிலையை மலேசிய அரசு தமிழர்கள் மீது கையாண்டு வருகின்றார்கள். இவற்றின் பாதிப்பு இன்று வரை அந்த சமூகங்கள் மத்தியில் இருந்து வருகின்றது என்பதை கண்கூடாக காண முடியும். இதே போன்ற ஒரு தந்திரம் தான் தமிழர்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மிக நேர்த்தியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் மிக விரைவாக தமிழ் சமூகம் அனைத்துக்கும் இது பரவி வாழ்க்கை முறை மரபை மீறி நடக்கும் இனமாக அனைவரும் மாற்றப்படுவோம். தமிழ் சமூகம் எளிநிலையான சமூகமாக மாற்றப்படும். இதற்கான முன் சிந்தனைகளை இன்றைய வடிவமைப்பு தமிழர் செயல்பட அழகுகள் அமைக்க வேண்டும். அதுவே இவற்றிலிருந்து எமது இனத்தை பாதுகாக்க ஆயுதமாக இருக்கும் என்பதை உணர்வோம். இலங்கையில் தமிழினம் அழிவு அபாயத்தை எதிர்நோக்குவதாக சமுதாய மருத்துவ நிபுணர் எச்சரிக்கிறார். யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கம் 26/6/2014 அன்று பல்கலைக்கழகத்தில் ஒழுங்கு செய்த தமிழரின் எதிர்காலம் ஒரு குடித்தொகையியல் நோக்கி என்ற கருத்தரங்கில் உரையாற்றிய சமுதாய மருத்துவ நிபுணர் வைத்திய கலாநிதி முரளி வள்ளிபுரநாதன் இலங்கையில் தமிழினம் அழிவு அபாயத்தை எதிர்நோக்குவதாக கடந்த காலம் தமிழர் குடித்தொகை வளர்ச்சி வீதத்தையும் ஏனைய தரவுகளையும் அடிப்படையாக கொண்டு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு மதிப்பீட்டின்படி உலகில் 50 நாடுகளில் 75 மில்லியன் தமிழர்கள் பறந்து வாழ்வதாக அறியப்பட்டுள்ளது.
ஆயினும் ஒரு இனத்தின் எதிர்காலம் அவர்களின் கருவளத்திலேயே பிரதானமாக தங்கியிருக்கிறது. ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் அவ்வினத்தின் மொத்த கருவளவு வீதம் 2.1 அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது சராசரியாக ஒரு பெண் 2 பிள்ளைகளுக்கு மேலாக 2.1 அளவில் பெற்றால் மாத்திரமே அதை மாற்றீடு செய்யும் கருவளவு வீதம், அதாவது குடித்தொகை குறையாமல் இருக்கும் ஒரு நிலை என்று கூற முடியும். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் ஒரு சோடி பெற்றோர் 2 பிள்ளைகளுக்கு அதிகமாக பெறுவாரெனில் மாத்திரமே 2 பிள்ளைகளாவது இளம் வயதை அடைந்து குடித்தொகையை தக்க வைக்க முடியும். மேலும் 2008 வெளியிடப்பட்ட முஸ்லிம்களின் குடித்தொகை பரம்பல் முஸ்லிம் டெமோகிராபிக் எனும் யூடியூப் வீடியோ உலக அளவில் முஸ்லிம்களின் குடித்தொகை அவர்களது அதிகரித்த கருவளம் காரணமாக அதிகரிக்கப்பட்டதை காட்டுகிறது. ஏனைய இனங்களின் கருவளவு வீதம் நன்றாக குறைந்துவிட்ட நிலையில் அதிகரித்து வரும் முஸ்லிம்களின் குடித்தொகை பரம்பலும் 2050 உலகில் பெரும்பான்மையான நாடுகளில் முஸ்லிம்களே பெரும்பான்மையினராக இருப்பார்கள் என்று காட்டுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பிரான்சியர்களின் கருவளவு வீதம் 1.8 இருக்க அங்கே குடிபெயர்ந்து சென்ற முஸ்லிம்களின் கருவளவு வீதம் 8.1 காணப்படுகிறது. இந்நிலை தொடர்ந்தால் இன்னும் 34 வருடங்களில் பிரான்ஸ் இஸ்லாமிய குடியரசாக மாறிவிடும். கடந்த 30 வருடங்களில் ஐக்கிய ராச்சியத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 30 மடங்காக அதிகரித்து இருக்கிறது. இன்னும் 11 வருடங்களில் நெதர்லாந்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை பாதிக்கு மேலாக அதிகரித்து விடும். 1970 1 லட்சம் முஸ்லிம்கள் அமெரிக்காவில் இருந்தனர். ஆனால் 2008 9 மில்லியனாக அதிகரித்துள்ளனர். இன்னும் சில ஆண்டுகளில் ரஷ்ய ராணுவத்தில் 40% முஸ்லிம்களே இருப்பர். இலங்கையை பொறுத்தவரையில் 1911 ஆண்டு முதன்முறையாக இலங்கை தமிழர், இந்திய வம்சாவளி தமிழர் என்று தமிழர்கள் பாகுபடுத்தப்பட்டு குடித்தொகை மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து இது தமிழ் இனங்களின் வீதம் குறைந்து வரும். அதேவேளை சிங்களவர்களினதும் முஸ்லிம்களினதும் வீதம் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் புள்ளி விபரவியல் எதிர்கூறலின்படி இன்னும் 12 வருடம் அளவில் இலங்கையில் முஸ்லிம்களின் குடித்தொகை தமிழரின் குடித்தொகையை விட அதிகமாகிவிடும். அதாவது 2031 குடித்தொகை கணிப்பீடு மேற்கொள்ளப்படும் போது தமிழர்கள் 3வது சிறுபான்மையினமாகிவிட்டதை வெளிப்படுத்தும். இலங்கையில் முஸ்லிம்களின் அதிகரிப்புக்கு காரணம் பலதார மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் இள வயதிலேயே திருமணம் செய்து அதிகமான பிள்ளைகளை பெறுவதுமே ஆகும். மருத்துவ நிபுணர் மேலும் தெரிவிக்கையில் வடகிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக முன்னெடுக்கப்படும் கட்டாய கருத்தடையும் அதற்கு வடக்கு மாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள் உண்மைக்கு மாறான அறிக்கைகள் வெளியிட்டமையையும் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். வழிபாடு வேறாவில் கிராஞ்சி முதலான இடங்களில் பெண்கள் போசாக்கு தொடர்பான மருத்துவ முகாம் என்று கூறி அழைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கருத்தடை செய்ய சம்மதிக்க வைக்கப்பட்டார்கள் என்பதை பாதிக்கப்பட்ட பெண்களின் நேர்காணல் ஆதாரத்துடன் தனது கருத்துரையின் போது வெளிப்படுத்தினார். அவைகள் 5 வயதுக்கும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் தற்போதையாருக்கும் இருக்கிறது போசாக்கு விஷயமா கதைக்கிறோம்னு சொல்லிட்டா தெரியாது. வந்து பிள்ளைகளை முறையில் எடுத்த பிறகு பிள்ளைகள் எல்லாத்தையும் வேண்டி வச்சுட்டாங்க. பெற்றோராளான பிள்ளைகளுக்கு முறையிடம் கட்டாயமா இந்த செய்தி ஆகும். அப்போ ஒரு சிலர் வந்து இது கொஞ்சம் சொல்லி இந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம், கடையை போயிட்டு வரோம்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு இந்த இவர் வந்து நிறவு கொஞ்சம் அப்ப இவர்கிட்ட காட்டுக்காக நாங்க அங்க நின்றது இந்த பிள்ளை நிறம் உறைவு அந்த பிள்ளை நிறம் உறைவு உங்களுக்கு உங்களோட புத்தம் கூலி வேலை செய்யறது அந்த நீங்க வைக்காம வந்து முதல்ல 8 பேரை எடுத்து வேற ஆஸ்பத்திரியில கொண்டு வந்தா மச்சதான் வச்சிக்கலாம். அதால என்ன விளைவு வரும், அதுக்கு என்ன போசாக்கணும், சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு சொல்லல. இது வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இதுல மற்றதுல மாதிரி இல்லை. இதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலை செய்யலாமான்னு சொல்லிட்டு மச்சது. அதுக்கு பிறகு வந்து நிறைய பேரை வந்து காட்டுல படுத்து வச்சிருந்தா அது போயலாம். காட்டுல படுத்து வச்சுக்கொண்டு கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வரைப்பாடு 22 பேர் இருக்குது. நாங்க 8 பேர். அதுக்கு பிறகு மற்றபடி செய்யுது. பிள்ளைல போட்டு அதே பெரிய சொல்லிட்டு பிள்ளைல போசாக்கு பிரச்சனை எங்களுக்கு எப்படி பக்கத்துல குழந்தை குறைவான பிள்ளைகள் போசா குறைவான பிள்ளைகள் அதையே சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ள தண்ணி வேணும். ரீதியில அவைய வந்து அதாவது சாட்சி நிலையத்துல இருந்து டாக்டர் வந்தவர் அதுல போசாக்கு விஷயமா இதுகளுக்காக வந்தது. அப்ப நாங்க பார்த்தவங்கள பிரச்சனை இல்லை அதை சொல்லி நம்ம பிரச்சனை சொல்லிட்டு நான் இது வரைக்குமே எதுவுமே நாம பாதிக்கல. குடும்ப கட்டுப்பாடாதான் இருந்தேன். அப்ப அவையில் சொன்னது நிமித்தமாகத்தான் நாங்க போய் வச்சோம். ஆனா ஒரு புள்ள காவல் கூட வச்சிருக்கா. வலைப்பாட்டுல முறையா ஒரு புள்ள காவல் தான் வச்சிருக்கோம். பைவசம் அப்படிதான் சொல்லலாம். என்ன சொன்னா விரும்பாத
குடிசையோ ஊசியோ எந்த இதுவுமே பாவிக்க ஆக்களை குடிச்சுமே வச்சுருக்குன்னா அது வைரஸான இதுதான். அப்ப அதுக்கப்புறம் நாங்க போய் கதைச்சி எடுக்கணும்னு சொல்லி எடுக்க மாட்டேன்னுச்சு அவங்களுக்கு. எடுக்கல அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்ப எனக்கு வேற சரி அந்த உடம்புல சில வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போய் மருந்தெல்லாம் எடுத்து அப்ப டாக்டர் சொன்னார் 1 மாதம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சரியா வந்துடும் அது இப்போ நீங்க எடுத்துட்டு. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு 7 போச்சு. அப்ப அதுக்கப்புறம் அந்த புள்ளி ஒன்று வந்து இந்த யாழ்ப்பாணம் பண்ணணும் நின்று பிள்ளை. அப்ப நாங்க அங்கோட போயிட்டு கொடுத்து போட்டு வரணும்னு இங்க சரி அது பிரச்சனை எடுத்துக்கணும். எங்களால நம்மளுக்கு என்ன அந்த வச்சா கூட பிரச்சனை அமைச்சது குழந்தைன்னா இங்க எங்கடா கிராம மக்கள் கிராமத்துல மிஸ்மாருக்கு போய் அதையெல்லாம் அங்க பேப்பர்ல வந்து அதில் வச்சு நாங்க வந்து பேட்டி கொடுத்ததுலயே எங்களை இது அட்ரஸ கொடுத்தது எங்களோட இதுல கொடுக்குறது நாங்க தெரியும். அப்ப அதோட அவையில் ஆறு கொடுத்தது வலைப்பாடுல இருந்தா போனோன்னு செஞ்சோன்னு அதை சிறுசா பிரச்சனை எடுத்தது. அப்ப நாங்க அதை இதுல அதுக்கு பிறகு திருப்பி 7வது சொல்லி திருப்பி முனங்காயில போய் அவங்க போக டாக்டர் சொல்லிட்டு தான் எடுக்க மாட்டேறாங்க. அப்ப எடுக்காது நான் அப்பா இவங்களோட இவரும் வேலையை போயிட்டு அப்ப எங்களோட அப்பா சொல்லிட்டு எடுக்காத வீட்டுக்கு வரவே தேவையில்லை. அதோட நான் 1 நாள் ஃபுல்லா நின்று பொழுது கூட 5:30 டாக்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் புள்ளியோட வந்து கொஞ்சம் கைப்பூர்த்தியா அல்லது உங்களுக்கு எச்சரிக்கை ஆனா அந்த இது வச்சேக்குள்ள நீங்க விருப்பது ஆலோசனை உங்களுக்கு எந்த நாளுமே சொல்லல அதான் கிடைக்கும். இது சம்பந்தமா அவங்களோட கணவன் மேருக்கு அதாவது இவர் கணவன் மேருக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி செய்யவில்லை தெரியாது. அப்ப உங்களை விரைச்சொன்னது வந்து என்னண்டு விரைச்சொன்ன இருக்கு 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வாரம்னு சொல்லி அதை இதாச்சு வந்தது அதெல்லாம் அதுக்கு பிறகு அங்க கொண்டே விட்டு அந்த விஷயத்தை உங்களோட அது சம்பந்தமா உங்களை கேட்டதில்லை செய்ய போறோம் உங்களுக்கு சம்மதமாக விரும்புறீங்களா அதுல கேட்டவே அப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அது வேற ஊசியல் மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லைதால இது வச்சா வேலையை செய்யலாம் எந்த ஒரு இதுக்குமே இடைஞ்சல் இல்லை அது நீங்க வைக்கலாம் கையில வைக்கிறாதானே அவன் வச்சு அவங்க காட்டின அவங்க வச்சிருக்காங்க சொல்லி அப்ப அதுக்கு நாங்க வச்சோம். இப்ப இந்த கிராமத்துல என்ன இது சம்பந்தமா என்ன கதைக்கலாம் மக்கள் மத்தியில என்ன கருத்து மக்கள் மத்தியில இது வந்து இதால வந்து இன பெருக்கம் குறையுது இதால இந்த இது நன்மை எதுவுமே இல்லைங்கிற மக்கள் வைக்கணும். இதால உங்களோட குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அவ கணவனுக்கு தெரியாம எங்க குடும்பத்துல அப்படி பிரச்சனை இல்லை அலறையெல்லாம் ஆச்சானே அப்படி பிரச்சனை ஏன்னா வருத்தம் வந்த பிறகு அவருக்குள்ள வந்து ஆஸ்பத்திரி கொண்டு டாக்டர் மேடம் சொன்ன ஒரு இடத்து கூட இல்ல இல்ல இந்த நாமத்துல நாங்க மட்டும்தான் போகல அவனுக்கு அதை பற்றி முயற்சி மடுக்கல போகவே இல்லை. அதான் 2 நாள்தான் அவனுக்கு பிரச்சனை நடத்து நான் அரசு புள்ளி விவரத்தின்படி 2012இல் 2777 சிங்களவர்களுக்கும் 1035 தமிழர்களுக்கும் 450 முஸ்லிம்களுக்கும் கருத்தடை செய்யப்பட்டது. இருப்பினும் இன விகிதாசார அடிப்படையில் தமிழர்களுக்கு அதிகமாகவே கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. மலையக தமிழர்கள் வாழும் பகுதிகளில் கடந்த பல தசாப்தங்களாக திட்டமிட்ட முறையில் கருத்தடை செய்யும் நடைமுறை இருந்து வருகின்றமையையும் நிரந்தர கருத்தடைக்கு 500 ரூபாய் சன்மானம் வழங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை 2009 இருந்து அனைத்து ஆயுத படையினருக்கும் 3வது பிள்ளையை பெற்றுக் கொண்டால் 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை அரசு வழங்கி இனத்தை பெருக்குகிறது. தமிழினத்தின் பிறப்பு வீதம் குறைந்தமைக்கு மேலும் பல காரணங்களை வைத்திய கலாநிதி முரளி வள்ளிபுரநாதன் முன்வைத்தார். தமிழ் ஆண்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது, பெண்கள் தமக்கு பொருத்தமான துணையில் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு குறைய காரணமாக உள்ளது. பெண்கள் பலர் உயர்கல்வி முதலான காரணங்களால் 30 வயதிற்கு பின்னரே திருமணம் செய்கின்றனர். இயற்கையாக பெண்களின் கருவளம் 30 வயதுக்கு பின்னர் வீழ்ச்சி அடைவதனால் தாமதமாக திருமணம் செய்வோருக்கு பிள்ளைகள் பெறுவதற்கான வாய்ப்பு குறைகின்றது. தமிழ் சமூகத்தில் மீண்டும் தலை தூக்கியுள்ள சாதிய பாகுபாடுகள், உயர்வடைந்து செல்லும் சீதனம் முதலானவையும், இடம்பெயர்வோர்களும் வாழ்வாதாரமற்ற நிலையும் திருமணமாகாதவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது அல்லது தாமதமான திருமணத்துக்கு இட்டுச் செல்கின்றது. போருக்கு பின்னரான குழந்தைகளின் பிறப்பு வீதம் அதிகரிப்பு தமிழ் பகுதியில் நிகழவே இல்லை. அதிகமான ஆண்கள் யுத்தத்தில் கொல்லப்பட்டமையும் அதிகமானோர் காணாமல் போயிருப்பதும் இந்நிலைக்கு காரணம் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்தார். வடக்கில் 89,000 பெண்கள் ஆண் துணையை இழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் சமூகம் இவர்களுக்கு கோழி வளர்ப்பு முதலான சுய தொழில் வாய்ப்பு பற்றியே சிந்திக்கிறது.
18 தொடக்கம் 40 வயது வரையான பெண்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பற்றி சமூக சமய தலைவர்களோ அரசியல்வாதிகளோ சிந்திப்பதில்லை. இப்பெண்களுக்கான இயற்கையான பாலியல் தேவை பற்றி தமிழ் சமூகம் சிந்திக்க மறுக்கிறது. இப்பெண்கள் மாற்று இனத்தவர்களால் விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்படுவது பற்றி கதைப்பது சமூகத்தின் பொறுப்பற்ற தன்மையே காண்பிக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு உள்ள சட்டங்களைப் போல் தமிழர்களும் போருக்கு பின்னரான நிலையை எதிர்கொண்டு சமூகத்தை நிலைநிறுத்த சட்டங்களை உருவாக்க வேண்டும். பலதாரமான திருமண சட்டத்தை பெண்களுக்கான பாதுகாப்புடன் உருவாக்கல் குறித்து சிந்திக்க வேண்டும். இந்திய வரலாற்றில் இந்த சாம்ராஜ்யங்கள் தோல்வியடைந்த போது தீ வளர்த்து பெண்கள் கூட்டாக தீயில் பாய்ந்து அழித்துக் கொண்ட வரலாறுகள் உண்டு. இதேவேளை முஸ்லிம்கள் போரின் பின்னர் கணவனை இழந்த அனைத்து பெண்களையும் மறுமணம் செய்தார்கள். பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை கைப்பற்றியிருக்காவிடில் இன்று இந்தியா இஸ்லாமிய குடியரசாக இருந்திருக்கும் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது நோக்கத்தக்கது. ஏனைய இனங்கள் தங்கள் பிறப்பு வீதம் அதிகரிக்க இனத்தை பாதுகாக்க அக்கறை காட்டும் வேளையில் போரினால் அழிவடைந்துள்ள தமிழினத்தின் தலைவர்கள் என்று கூறிக்கொள்வோர் தமிழினத்தின் அழிவு குறித்து இதுவரை சிந்திக்காதிருப்பது இனத்தின் துரதிர்ஷ்டம் என்கிறார். அழிவடைந்த தமிழினத்தின் பிறப்பு விதத்தை கூட்ட 3வது பிள்ளையை பெற்றுக் கொள்வோருக்கு ஊக்குவிப்பு வழங்க தமிழ் அரசியல் தலைமையோ அல்லது வேறெவருமோ இதுவரை முன்வரவில்லை. இலங்கையில் இந்த நிலை நீடிக்கும் எனில் கடந்த காலத்தில் பெருமையுடன் வாழ்ந்து தற்போது அழிவு அபாயத்தை எதிர்நோக்கும் காட்டு யானை, சிறுத்தை, திமிங்கலம் முதலான உயிரினங்கள் போல் தமிழினமும் ஆகிவிடும் என்று கூறி தனது கருத்துரையை நிறைவு செய்தார். போதைப் பொருள் தலைநகரமாக யாழை மாற்ற நடவடிக்கை. அண்மையில் கேரளா கஞ்சா தமிழர்களிடம் யாழில் மீட்கப்பட்டது யாவரும் அறிந்தது. இதை எப்படி யாழுக்கு தெரிவித்தார்கள் என்றால், கேரளா தமிழக கரையோரங்களின் ஊடாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் குழுக்கள் யாழ் மீனவர்களை பயன்படுத்தி அவற்றை எடுத்து வந்திருக்கின்றனர். இந்த கஞ்சா இறக்குமதியில் தமிழர் தரப்பு ஒரு கூலிக்கு மாரடிக்கும் கஞ்சாவை கடலூடாக கைமாற்றிவிடும் ஒரு அமைப்பு. யாழ் பகுதியை மையப்படுத்தி ஏன் கஞ்சா கடத்த வேண்டும் என்றால், மன்னார், புத்தளம், நீர்கொழும்பு கடலோரங்களின் ஊடாக கடத்தப்படுவது ஒரு சிக்கல் நிலையை அடைந்துவிட்டதால் புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதனூடாக செய்ய வேண்டிய தேவை கஞ்சா கடத்தல்காரர்களுக்கு ஏற்பட்டதனால் யாழை புதிய போதைப் பொருள் தலைநகரமாக தேர்வு செய்துள்ளனர் கடத்தல்காரர்கள். இப்படி கடத்தி வரும் கஞ்சா உள்ளூர் கூலிகள் ஊடாக உள்ளூர் இளையோர்களுக்கு பகிரப்படும் நிலையில்தான் இவற்றின் பாவனையும் தமிழர் பகுதிகளில் அதிகரித்துள்ளது. கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் குழுக்கள் கஞ்சா பயிர் செய்கையை தென்மராட்சி பகுதி, பளை பகுதிகளை மையப்படுத்தி சில உள்ளூர் வறுமை கோட்டில் வாழும் நபர்களை பயன்படுத்தி செய்வித்து வந்தனர். அவர்களும் அன்றாடம் சிக்கி பிரச்சனைகளை சந்தித்ததனால் அதற்கான மாற்று தேர்வாக தான் யாழ் ஊடாக கஞ்சா கடத்தலும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன. இன்று தமிழர்கள் கூலிகளாக இருப்பதால் இதிலிருந்து தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய நிலை இன்னும் இருக்கிறது. இன்னும் சிறிது காலம் செல்லும் என்றால் இதில் ருசி கண்டவர்கள் தாமாகவே நேரடியான கஞ்சா வியாபாரத்தை தொடங்குவார்கள். அப்போது தமிழ் போதைப் பொருள் வியாபாரிகள் தமிழீழத்தில் உருவாகி பின் அவர்களை கட்டுப்படுத்துவதே சிரமம் என்கின்ற நிலைக்கு தமிழ் சமூகம் வந்துவிடவும் வாய்ப்பிருக்கிறது. போதைப் பொருள் வியாபாரிகள் உருவாகி விட்டார்கள் என்றால் அவர்கள் போதைப் பொருள் பாவனையை தமது நலன் கருதி உள்ளூரிலும் ஊக்குவிக்க தொடங்கிவிடுவார்கள். தமிழர்களை போதைப் பொருள் வியாபாரம் செய்யும் யாராக இருந்தாலும் எந்தவித இரக்கமும் காட்டாது உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி அவர்களை அதிலிருந்து தடுக்கக்கூடிய முறைகளை கையாளுங்கள். நன்றி, வணக்கம். தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விடு விடு, விழியால் காட்டி விடை கொடு, பகை வெல்தே வருவோம் எமை விடு. தலைவா ஆணை கொடு கொடு, பகை தலை கொண்டெழுவோம் விழியால் காட்டி விடை கொடு, பகை வெல்தே வருவோம் எமை விடு. வீரம் பெற்றோம் உன்னிடத்தில், இழவிடுதலை அடைவோம் தாய் நிலத்தில். வீரம் பெற்றோம் உன்னிடத்தில், இழவிடுதலை அடைவோம் தாய் நிலத்தில். யாரையும் வெல்வோம் போர்க்களத்தில், எம்மை நம்பிய தலைவா களம் இறக்கு. யாரையும் வெல்வோம் போர்க்களத்தில், எம்மை நம்பிய தலைவா களம் இறக்கு. தலைவா
விடை கொடு பகை வெல்றே வருவோம். தலைவனே எமக்கு தாய் தந்தை, நாம் ஒவ்வொரு புலியும் அவன் பிள்ளை. தலைவனே எமக்கு தாய் தந்தை, நாம் ஒவ்வொரு புலியும் அவன் பிள்ளை. தலைவன் காலம் நம் காலம், அது தவறினால் இல்லை தமிழீழம். தலைவன் காலம் நம் காலம், அது தவறினால் இல்லை தமிழீழம். தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம். விடு விடு விழியால் காட்டி விடை கொடு பகை வெல்றே வருவோம். எமை விடு. இன்னது என்றே சொல்லிவிடு, நாம் முருகை பார்ப்போம். எம்மை விடு. இன்னது என்றே சொல்லிவிடு, நாம் முருகை பார்ப்போம். எம்மை விடு. சொன்னவரதிரி கதை முடியும், அண்ணன் சொல்லிடும் திசையில் மண் விடியும். சொன்னவரதிரி கதை முடியும், அண்ணன் சொல்லிடும் திசையில் மண் விடியும். தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம். விடு விடு விழியால் காட்டி விடை கொடு பகை வென்றே வருவோம். எமை விடு. நாங்கள் எடுத்தோம் உறுதிமொழி, இனி எதிரிக்கு இல்லை தப்ப வழி. நாங்கள் எடுத்தோம் உறுதிமொழி, இனி எதிரிக்கு இல்லை தப்ப வழி. வேங்கை தலைவா சூளுரை பகை வீடுகள் யாவும் தீக்கிரை. வேங்கை தலைவா சூளுரை பகை வீடுகள் யாவும் தீக்கிரை. தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம். விடு விடு விழியால் காட்டி விடை கொடு பகை வென்றே வருவோம். எமை விடு. தலைவா ஆணை கொடு கொடு பகை தலை கொண்டெழுவோம். விடு விடு விழியால் காட்டி விடை